ஜெய் சாய்ராம். ஒரு முறை நம்ம பாபா கூட நானா சாஹேப் உட்கார்ந்துருக்கார். அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது பலதரப்பட்ட மக்கள் கீழே இருக்காங்க. அதுல முஸ்லிம் குடும்பத்துல சேர்ந்தவங்க அழகான பெண்மணிகள் வந்திருக்காங்க பாபாவை பார்க்க. பாபாவை பார்க்க அவங்க படியேறும் பொழுது நானா ஏந்திரிச்சு கீழே இறங்கி போக பார்த்துட்டார். பாபா பார்த்தார், நீ போக கூடாது, இங்கே உட்காரு அப்படின்ட்டார். மேல ஏறி இந்த பெண்கள் வந்தாங்க. முஸ்லிம்ன்றதுனால பர்தா போட்டிருந்தாங்க. அப்புறம் என்னன்னா அதுல ஒரு பொண்ணு பர்தாவை தூக்கிட்டு பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிற அந்த அழக நானா சாஹேப் பார்த்து மனசு சபலப்பட்டுட்டு, மனதானது உணர்வுகள் இழந்துட்டு, அப்படி இழக்கும் பொழுது பாபா அவருடைய தொடையை பிடிச்சு கிள்ளி இருக்கார். என்ன அப்படின்ற மாதிரி கிள்ளி இருக்காரு. அப்ப உணரல, பரபிரம்மே கூட உட்கார்ந்து இருக்கு. எல்லாம் அறிந்த ஞானியாகிய சத்குருவாகிய சாய்நாதர் உட்கார்ந்திருக்கார். பரபிரம்மே கூட உட்கார்ந்து இருந்தாலும் மனுஷனுடைய இந்த காம குரோத லோப மோகம் மதம் ஆச்சரியம் அடங்குதா பாத்தீங்கன்னா இல்லையே. அப்ப அந்த அடங்காத ஒன்ன அடக்கி வைக்கக்கூடிய குருநாதர் பக்கத்துல இருந்தார் இல்லையா. அதுக்கப்புறம் பாபா அவருக்கு உபதேசம் பண்ணார். ஒரு அழகான கோவில் இருக்கு, கோவில்ல நிறைய வடிவங்கள் இருக்கு, பொம்மை எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க, செவுரு இருக்கும். நீ என்ன பண்ணணும், செவுத்த பார்க்க கூடாது, அதாவது ஆலயத்துல கூடிய கோபுரத்தினுடைய அழகை பார்க்க கூடாது, உள்ள இருக்கக்கூடிய கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நீ பாரு. அதாவது இந்த மாமிச பிண்டம்னு சொல்லக்கூடிய சரீரத்தை பாபா கோவிலா பாரு. இந்த சரீரத்துக்குள்ள ஆத்ம ரூபமா இருக்கக்கூடிய இறைவனை தான் நீ பார்க்கணுமே தவிர இந்த கோவில் கோபுரத்தையோ இல்ல இதனுடைய அழகை பார்த்து நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி நானாவுக்கு பாபா உபதேசம் பண்ணார். அந்த உபதேசமானது நானா சாஹேப் அவர்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் தான்ங்கிறத பாபா அன்று கிருப பண்ணார். அது இன்று நம்ம எல்லாருக்கும் உதவுது. ஓம் சாய்ராம்.